லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம வந்து சிஏ பொறுத்த மட்டும் இல்லைங்க, இன்னொருத்தங்க கேட்டாங்க, கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. உங்கள் பொண்ணு வந்து 2006 பிறந்தவங்க. அவங்க வந்து இப்போ வந்து சிஏ பண்ண முடியுமா, முடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது மாதிரி இப்போ வந்து இதில் இருக்கிற கிரக அமைப்புகளை பார்க்கலாம். புதன் எந்த அளவுக்கு இருக்கிறாரு அதுதாங்க மெயின். புதன் வந்து சொந்த வீட்டில் இருக்கிறது சிஏக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துட்டாலும் நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். அதே சமயம் செவ்வாயினுடைய பார்வை அது வாங்கக்கூடாது, செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கக்கூடாது, கடகத்தில் புதன் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தாலே அது வந்து நல்ல அமைப்புகளை உருவாக்கியிருங்க. இப்போ நான் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கிரக அமைப்புகளை நான் சொல்கிறேன் பாருங்க. அதில் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு, இப்போ நடக்கிற திசைப்படி அவங்களுக்கு எப்படி அது லேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, அவங்களுடைய கிரக அமைப்பு 2006 அந்த பொண்ணுடைய கிரக அமைப்பு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் குரு, 3, 4, 5, 6 ராகுங்க, 7, 8, 9 புதன் சுக்கிரனும், 10 சூரியன் சனி, 11 சந்திரன் செவ்வாய், 12 கேதுங்க. இப்படி இருக்க இவங்களுக்கு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் சுக்கிரன் வந்து பூரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பூரத்தில் 15 வருஷம், அதாவது 2006 2021 வரைக்கும் சுக்கிர திசை. சந்திரன் பூரணத்தில் இருக்கிறனால சுக்கிர திசை நடக்கும். லக்னாதிபதி திசைங்க அதுக்கு அடுத்தபடியா லக்னாதிபதி எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், நட்பு கிரகங்களோட திசை நடக்கணும் அப்படின்னு நான் இப்போ பொதுவாகவே சொல்லியிருக்கேன். அது படிப்பாக இருக்கட்டும், பொதுவாக எல்லா விஷயமும். இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கிரனுங்க, அவர் 9 இருக்கிறாருங்க. ஏற்கனவே மற்ற வீடியோவில் சொல்ற மாதிரி லக்னாதிபதி 9 இருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, லக்னாதிபதி 9 இருக்கிறார், இது நல்ல அமைப்புங்க. 9ஆம் அதிபதி கூட இருக்கிறார், அது அதை விட பெரிய யோகம். இப்படி இருக்க இந்த பொண்ணுக்கு வந்து 2006 2021 வரைக்கும் சுக்கிர திசை முடிஞ்சதுங்க. முடிஞ்சிட்டு அடுத்து 2021ங்களா, 2021க்கு அப்புறம் சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்குங்க. சூரிய திசை ஆரம்பிச்சா அது ஒரு 6 வருஷம் வருங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோடது பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க, ஒரு நிமிஷம். 2006 2022 2022 2022 செப்டம்பரோட சுக்கிர திசை முடிஞ்சிருதுங்க. 2022 செப்டம்பருக்கு அப்புறம் 2028 செப்டம்பர் வரைக்கும் சூரிய திசை நடக்குதுங்க. இதுதாங்க கணக்கு, 22 to 28. இந்த சூரிய திசையில இப்ப இவங்களுக்கு என்ன புத்தி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய திசையிலே சனி புத்தி ஓடுதுங்க. இப்போ கரண்ட்ல எப்போ ஓடுது டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய திசையில சனி புக்தி வந்து 27/7/2025 9/7/2026 வரைக்கும் ஓடுதுங்க. அப்படி இருக்கும்போது இந்த லக்னத்திற்கு இவர் பகைவராக வருவாருங்க. இப்போ அது கூட தப்பு இல்லைங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னத்திற்கு 10 திக்பலம் அடைந்திருக்கிறார் சூரியன், இது ஒரு பெரிய அமைப்புங்க. அதே சமயம் திக்பலம் அடைந்து சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை, சூரியன் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சூரியன், இப்படி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க. 4ஆம் அதிபதியான சனி வந்து 10ல இருந்து 4ஆம் வீட்டை பார்க்கறது நல்ல யோகம். அதுவும் தனிச்சிருந்தா பரவாயில்ல. சூரியனோட சேர்ந்து பகை கிரகமா 2 பேரும் கடும் பகையான 2 கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயம்தான். அதாவது சூரியன் சனி சேர்ந்தாலும் 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான். இருந்தாலும் சனிக்கு பகை வீடு, சூரியனுக்கு நட்பு வீடா இருந்தாலும் அவர் ஒரு இரிட்டேட்ல தானே இருக்கிறாரு. கூட சனி கூட இருக்கிறது அவருக்கு பிடிக்காது இல்லை, அதனால அந்த இரிட்டேட்ல தானே. அப்போ அந்த திசை நடக்கும்போது இந்த புத்தி வந்தா, சூரிய திசையில சனி புத்தி வரும்போது இவங்களுக்கு இந்த படிப்புல அவ்வளவு நாட்டம் இருக்காது. இவங்களுக்கு செப்டம்பர் மாசம் பார்த்தீங்கன்னா சூரிய திசை சனி புக்தி முடிஞ்சு, நான் சொல்றேன் பாருங்க, அந்த டைமே சொல்றேன் பாருங்க. அவங்க சிஏல நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும்னா 9/7/2026 9/7/2026 சூரிய திசையில சனி புத்தி முடிஞ்சுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் சூரிய திசையில புதன் புத்தி வருங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்களுக்கு அந்த சிஏ படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இந்த நேரத்தில் பண்றது அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்புகளை உருவாக்காது. ஏன் கேட்டீங்கன்னா இவங்க சிம்ம ராசி வேற, ராசிக்கு 8ல் இப்போ சனி வேற போயிட்டு இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் பிரபலம் இருந்தாலும் செவ்வாய் வந்து இங்க வர்றாரு, தை 1ஆம் தேதி இங்க வந்துடுறாருங்க. இங்க வந்தாலும் நல்லதை பண்ணணும்னாலும் இங்க இப்ப நடக்கிறது சனி புக்தி ஆச்சே, அதுதானே இந்த இடத்துல பிரச்சனையே. சிம்ம ராசிக்கு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதே மாதிரி சிம்ம ராசிக்கு இப்ப சனி புக்தி நடந்தா ஆகாது. அதனால அவங்களுக்கு மந்தமாக தான் இருக்கும் படிப்புல. ஜூலை செப்டம்பர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டேட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு அப்புறம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன டேட் சொல்லிக்க 9/7/2026 அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு அதை கண்டினியூ பண்ண முடியும். சரி, இவங்க நல்லா கண்டினியூ பண்ணி வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா வந்துருவாங்கங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்காங்க. அவங்கள செவ்வாய் பார்க்கல, சனி பார்க்கலாம், செவ்வாய் தான் பார்க்கக்கூடாது, செவ்வாய் பார்க்கல. ஆனாலும் அவரும் சொந்த வீட்டில் இருக்கிறாருங்க. ஆனால் இதுல ஒரு சின்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, புதன் வக்ரமா இருக்காருங்க. புதன் வக்ரமானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க படிக்கலாங்க,
நல்லா படிக்கலாம், இவங்க நினைச்சபடி படிக்கலாம். ஆனால் அதனால அது ப்ரொஃபஷனாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவன் மூலமாக அவங்களுக்கு, அதாவது கணவன் மூலமாக வரக்கூடிய பிஸ்னஸில் பார்க்குறதுக்கு தான் இவங்களுக்கு அதிகமாக வந்து வறுமை ஒழிய, இவங்க படித்த படிப்பு வந்து கண்டினியூ பண்ணுற அளவுக்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டால் புதன் வக்ரமாகிறார். அதே சமயம் இவங்களுக்கு பொருளாதாரத்திலேயே வேறு எதுலேயுமே இந்த பிரச்சனைகளையும் ஆண்டை கொடுக்கல. ஏன் கேட்டிங்கன்னா சூரிய திசையும் நல்லா தான் இருக்கும், சந்திர திசையும் பரிவர்த்தனை திசை அதுவும் நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் 11ல் பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு புரிதல் உள்ள வீட்டில் சந்திரனோட இருக்கிறது நல்ல அமைப்பு. செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும். அடுத்து 6ல் இருக்கிற ராகு அதுவும் நல்லா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த புதன் வக்ரமானது ஒன்று தான் ட்ரபிள் ஆகும். அப்படிங்கிறப்போ இவங்க படிக்கலாம், கண்டிப்பாக படிப்பாங்க. ஆனால் அது வந்து பெரிய ப்ரொஃபஷனாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. படிச்சிருப்பாங்க, அதனால ஒரு பெரிய யூஸாக அவங்களுக்கு அமையாது. இதுதான் இந்த அமைப்பு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க கணவன் மூலமாக இவங்களுக்கு வந்து அவங்க பார்க்குற பிஸ்னஸ் இதெல்லாம் பார்க்குற மாதிரியே இவங்களுக்கு அமைஞ்சிரும். இதுதாங்க இதில் வித்தியாசம். ஆனால் கண்டிப்பாக இவங்க படித்து முடிக்க முடியும். சூரிய திசை புதன் புத்தி, சூரிய திசை கேது புத்தி, சூரிய திசை சுக்கிர புத்தி அடுத்தடுத்து வர்றதெல்லாம் இவங்களுக்கு நன்மைகளை தான் செய்யும். ஏன் ஆப்போசிட் அணியாச்சே எப்படி நன்மையில பண்ணும் அப்படின்னா, சூரிய திசையில புதன் புத்தி வரும்போது அவர் 9ல் தான் இருக்கிறாரு, இவர் திக்பலமா இருக்கிறாரு, நல்லதா பண்ணிடுவாரு. சூரிய திசை புதன் புத்தி, கேது புத்தியும் 12ல் தான் இருக்காரு, அதே புதன் வீட்டில் அதுவும் நல்லதா பண்ணுவாரு. அதுக்கடுத்து சூரிய திசை சுக்கிர புத்தி அவர் 9ல் இருக்கிறார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் இருக்கிற சந்திர திசை அதுவும் இவங்களுக்கு தடை இல்லாமல் படிப்பை கண்டினியூ பண்ணி கொடுக்குங்க. இதுதாங்க. ஓகே, தேங்க்ஸ்.